வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீர தீரன் சுரன் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் எப்படி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ண பாருங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டீசரை பத்தி நம்ம பேசலாம். டீசர் பார்த்தீங்கன்னா 1.48 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 3, 2, 1 லெட்ஸ் வாட்ச். ஏய், என்ன பண்றாரு? எஸ்ஜே சூர்யாவா? இவரு இந்த படத்துல இருக்காரா? என்னடா இவர் எல்லா படத்துலயும் இருக்காப்ல? ஓடு. கவாரு சாமம் கவாரு. அவ்வளவுதான். ஓ, வேற லெவல் ஃப்ரேம். டீசர் பார்த்தாச்சு. டீசர் எப்படி இருக்குன்னா, எக்ஸலண்டான மாசான டீசரா இருக்கு. விக்ரம் செமையா இருக்காரு. இப்ப இந்த படத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்டர் அருண்குமார் தான் எடுத்திருக்காரு. இவர் ஏற்கனவே சேதுபதி, சித்தா படம்லாம் எடுத்திருக்காரு. இப்ப விக்ரம் வச்சு வீர தீர சுரன் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காருன்னா, ஹெச்ஆர் பிக்சர் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, விக்ரம், எஸ்ஜே சூர்யா, துஸ்ரா விஜயன் இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காருன்னா, தேனி ஈஸ்வர் தான் பண்ணியிருக்காரு. விக்ரம் இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவர் நடிக்கிற படத்துல இவர் போடாத எஃபெக்டே இல்லை. இவர் படம் ஓடுதோ இல்லையோ, அவர் அந்த படத்துல நடிச்ச கேரக்டர் நின்று பேசும். அந்த அளவுக்கு நடிப்புல தன்னையே செதுக்கி நடிக்கிற ஒரு மனுஷன் தான் நம்ம விக்ரம். தங்கலான் படம் அவருக்கு பெருசா போல, விமர்சன ரீதியா வெற்றி அடைஞ்சது. ஆனா இந்த படம் மூலமா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா எஸ்ஜே சூர்யா, இவர் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னே சொல்லலாம். இவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த யதார்த்தமான ஆக்டிங் தான். இப்போ வந்த ஜிகிர்தண்டா XX படமா இருக்கட்டும், மார்க்கண்டேனி படமா இருக்கட்டும், மாநாடு படமா இருக்கட்டும், அப்படி சொல்லிட்டே போகலாம். இவர் நடிச்ச எல்லா படத்துலையுமே யதார்த்தமா செமையா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலையும் கலக்கியிருப்பாரு, அதுல சொல்லவே தேவையில்லை. ஆனா எனக்கு இப்ப என்னன்னா, இப்ப வர எல்லா படத்துலயுமே இவர் நடிச்சிருக்காரு. இப்ப வந்து இந்தியன் 2 படமா இருக்கட்டு, இதுக்கு முன்னாடி நானி அவர் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிட்டாரு. இப்ப வரப்போற கேம் சேஞ்சர் ராம் சரண் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அப்படியே தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாலே அப்படியே ரக்கை கட்டி பறந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவரோட நடிப்பு பொதுவா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்ப இந்த படத்துல விக்ரமுக்கு போட்டியா வர நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வாட்டி இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு ஹைப்பா இருக்க போகுதுன்னு. இப்ப இந்த டீசரை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். பிரேக் டவுன் பண்ற அளவுக்குலாம் இந்த டீசர்ல ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் நம்ம பண்றோம். டீசர் ஸ்டார்டிங்ல ஒரு மளிகை கடை காமிக்கிறாங்க. அந்த மளிகை கடையில நம்ம விக்ரம் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம விக்ரம் அவருக்கு சொந்தமான ஒரு மளிகை கடை ஒன்று இருக்கணும், இல்லைன்னா அவர் அந்த மளிகை கடையில வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம். என்ன ஒண்ணு, இவருக்கு பிறந்த குழந்தை ஒன்று இருக்கு. அடுத்து துஸ்ரா விஜயன், விக்ரம் அவரோட குழந்தை இவங்களாம் சேர்ந்து ஒரு ஜாலியான பீஸ்ஃபுல்லா லைஃபா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த காட்டிலே நம்ம விக்ரம் அவரு ஒரு தீவிரமா ஏதோ கண்ணை ரெடி பண்ணிட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் பண்றதுக்கு வெயிட் பண்ற மாதிரியான ஒரு ஃப்ரேம் காமிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த படத்துல விக்ரமுக்கு 2 முகம் இருக்கலாம்.
அதுக்கப்புறமா இந்த டீசர்ல 50 செகண்ட்ஸ்ல நம்ம எஸ்ஜே சூர்யா முடிச்சிடறாண்டா இன்னைக்கு அப்படின்னு ஒரு டயலாக் சொல்றாரு. இந்த டயலாக் வச்சு பார்க்கும்போது விக்ரம மீன் பண்ணி தான் இந்த டயலாக் சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருத்துக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதோ பிரச்சனை மூலமா இவங்க 2 பேருத்துக்கும் பிரச்சனை வந்திருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டீசர் ஃபுல்லாவே நைட் டைம்ல தான் காமிச்சிருக்காங்க, எங்கேயுமே மார்னிங் சீனே காமிக்கல. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒன் டே நைட்ல நடக்கிற மாதிரியான ஸ்டோரியா கூட இருக்கலாம். ஆனா சொல்லிட முடியாது. இந்த டீசர் வச்சு ட்ரெய்லர் வந்தா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், ஆனா படம் ரிலீஸ் ஆனதான் ஃபுல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான் கைஸ், இந்த டீசரை நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஜி பிரகாஷ் அவரு இந்த படத்துக்கு மியூசிக் செமையாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு மாசா இருக்கு. உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.